வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ரமா பாஸ்பேட்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாஸ்பேட்ஸ் பண்ணுறாங்க, ஃபெர்டிலைசர்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இவங்க பண்ணுறாங்க. நல்ல டிமாண்டபிள் ப்ராடக்ட் தான். அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. 50 பைசா பெர் ஷேர் கொடுக்குறாங்க. டியூ டேட்டு 20 அக்டோபர். இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூவ்மெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 175ன்னு ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது செல் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க. மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் 1.66ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். சப்போஸ் இப்போ இவன் வந்து நல்லா இவங்களுக்கு கம்பெனிக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, அதே மாதிரி இவங்களுக்கும் கெப்பாசிட்டி டு மீட் த டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து புக் வேல்யூ கூட எடுத்துட்டு போகலாம். அப்படி புக் வேல்யூக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ 1.7 இருக்கு, 4.5 வரைக்கும் எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அது இப்பவே நடக்குதா, ட்ரேடர்ஸ் அப்படி முடிவு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஸ்கோப் என்ன இருக்குங்கிறத தான் பார்த்துருக்குறோம். இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 17.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 460% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Q பெர்ஃபார்மன்சஸ்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து 1.3 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா 4.5ல இருந்து 4.9 அப்படின்னு சொல்லிட்டு 0.4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 12 இருக்கு. இது போன குவார்டரை காட்டிலும் ஒரு 4.1 வந்து கூட தான் இருக்கு. ஸோ அது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான அட்வான்டேஜ் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் வந்து இவங்களுக்கு வந்து ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. எம்எஃப்ட ஹோல்டிங் கூட இல்லை. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங்ல வந்து 0.01% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸும் 0.01% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 0.1ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 0.1ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 102.5, ஃபேர் பிரைஸ் 165, கரண்ட் பிரைஸ் 174. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.05ன்னு வந்திருக்கு. நமக்கு இது வந்து அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிற இதுதான் நம்ம வந்து ஒப்பீனியன் தான் நம்ம இதில் வைப்போம். ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவில் லெஸ் தென் 2.2க்குள்ள இருக்கிறதுனால அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பீனியன் பண்ணுவோம். இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1 to 1.5, செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2 to 2.5. சப்போஸ் இப்போ இவன் வந்து 1.75க்கு போகிறோம், 1.75 போகிறான்னு வச்சுக்கோமே, 1.5 கடந்து அது 289 ஆகும். 1.5 இருந்ததுனாக்க 248 ஆகும். 1.25 இருந்ததுன்னா 207 ஆகும். ப்ரைஸ் நமக்கு கன்வெர்ட் ஆகுது. இதையும் நம்ம வந்து இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவில் கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்ச். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எப்படி மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கான அனாலிசிஸ் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 11.90, அது ஆவரேஜ் பண்ணும்போது 2.98ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ இது வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 1. அதே சைமல்டேனியஸ்ல அதுக்கு அடுத்த குவார்ட்டர் Q4க்கு எக்ஸிட் ஆக போகிறது 1.5. இது ரெண்டுத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கோ. முதல்ல வந்து கரண்டா எக்ஸிட் ஆக போகுது, கரண்ட் குவார்ட்டருக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 1. அதை காட்டிலும் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னாக்க
1.9 வந்து கூடவே இருக்கு. ஸோ இப்போ இது டபுள் த அமௌண்ட் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அதே சமயத்தில் இதோடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா Q2 கட்டலாம் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்ரெடி இவங்க 1.5ன்னு எடுத்துட்டு இருந்தவங்க Q1 Q2லலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 4.9 அப்படின்னு எடுத்து growth ஆஸ்பெக்டை காமிச்சிட்டு இருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இவன் இதே மாதிரியே 4.5 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து நல்லாவே கூட வரும். இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து நல்ல பெரிய கேப்பாகவே வரும். அந்த மாதிரியான சூழல்லாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டை குவிக்காக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறதுக்கட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்குது. அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து க்ரோத் ஆஸ்பெக்ட் Q1 Q2வோட க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸு நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்டரோட எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது இது 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லாவே அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் நமக்கு வந்து குவிக் ரெஸ்பான்ஸுங்கிறது இதில் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். அதை நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம எடுத்திருக்கிறது S2 S1 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் எடுத்திருக்கிறோம். S2 வந்து 122லேருந்து 140, S2 S1 உடைய மிட் பாயிண்ட் 163லேருந்து 184, S1 212லேருந்து 237. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருங்கிறது நமக்கு வந்து ஜூலை டு செப்டம்பர் ஹைட் வந்து இந்த ரேஞ்சு தான், மிட் பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. மிட் பாயிண்ட் ரேஞ்சிலேருந்து S2 வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு எகெயின் திருப்பி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சிருக்கிறான். இது சஸ்டெயின் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் அடுத்த குவார்ட்டருக்கும் பார்த்தோம்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது 1.5. ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து அப்போ இதையும் சேர்த்து ரெஃபர் பண்ணுறோம். 1.5 இதே மாதிரியே இவனுடைய ரிசல்ட் வந்து 4.5ங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கும் இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும். அதனால ட்ரேடர்ஸ் வந்து இப்படின்னு நினைக்கலாம், அடுத்த குவார்ட்டருக்கும் சேர்த்து இப்பவே நான் ஏத்துறேன்னு சொல்லிட்டு S1 வரைக்கும் கூட ஏத்தலாம். இதுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்லாட்டி இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு S1 போறானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ கரெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னாக்க மோஸ்ட்லி S2 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.